இன்று மார்கழி 4ஆம் நாள். நாம் எல்லோரும் பெருமாள் உடன் உறையும் மற்ற தெய்வங்களையும் வணங்குகின்ற இந்த வேளையிலே அவர்களைப் போல் மாமன் மைத்துனன் என்று உறவு கொண்டாடி குடும்பத்தில் உள்ள குறைகளை கலந்து கொள்வது போல அவரவருக்குள்ள சக்திகளில் அவரவர் சக்திக்குட்பட்டு அன்பை கலந்து அன்பை கொடுத்து இன்புற்று இருக்க வேண்டும். அதுபோல நாமும் வாழ்கின்ற இந்த காலத்தில் நமக்கு மாமன் மைத்துனாய் இருப்பவர்களுடன் அன்பை கொடுத்து அன்பை பெற்று வாழ வேண்டும். பிறன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அன்புக்கு ஆசைப்பட வேண்டும், ஆதரவுக்கு ஆசைப்பட வேண்டும், அண்டி நடக்க ஆசைப்பட வேண்டும், அடைக்கலமாக இருக்க ஆசைப்பட வேண்டும். அதை விடுத்து அபகரிக்கும் எண்ணங்களோடு ஆசை பேய் போல வைத்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டை சச்சரவு ஏற்படுத்தி வாழ்வதை விடுத்து கிடைக்கின்ற இந்த நேரத்திலே, அன்பான நேரத்திலே, ஆசையான நேரத்திலே, கடவுளெல்லாம் நமக்கு நெருங்கி வந்து அறுதறிகின்ற நேரத்திலே அவர்களைப் போல் நாமும் இறைவனை வழிபட்டு நல்லருள் பெற வேண்டும். உதாரணமாக, பெருமாளை மனைவியை வெளியில் அனுப்பி வைத்து அவள் மீண்டும் தன்னிடம் வருவதற்கு அருள் செய்தது போலையும், தன் கணவனை திரும்ப பிரித்து அனுப்பி வைத்து அவன் திரும்பி தன்னிடம் வர வேண்டும் என்பது போலையும் ஒரு நாடகங்களை நடத்தி நமக்கெல்லாம் நிறைய திருக்கோயில் மூலமாக அவர்கள் பெருமாள் கோயிலும் மகாலட்சுமி, சீதை, பூதேவி போன்றவர்கள் பல்வேறு அவதாரங்களை தெரிவித்து வருகிறார்கள். அதுபோல இந்த உலகத்தில் பிறந்து பல்வேறு ஆசைகளோடு இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் தன் குடும்பம் காக்க, குடும்பத்தில் நிம்மதி பெற இறைவனைப் போல் நாமும் வழிவிடுவோம். நம் குடும்பங்களோடு இன்புற்றிருப்போம், சந்தோஷம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.